எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்க் வாட்ஸ்அப் சர்வீசஸ். பல்க் வாட்ஸ்அப் சர்வீசஸ் எங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இது மூலமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம், இல்லை இது தேவைப்படுறவங்க டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பல்க் வாட்ஸ்அப் சர்வீசஸ் மோஸ்ட்லி இது பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மளிகை கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட், இல்லை ஏதாவது ஒரு துணிக்கடை, நிறைய இண்டஸ்ட்ரீஸ், எல்லா இடத்துலையுமே கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ரிட்டைன்டாக பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, இல்லை நம்மளை விட்டு அவங்க வேற ஒரு வாடிக்கையாளரை தேடி போயிட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படிங்கிற மெசேஜெல்லாம் அனுப்பிச்சாவே மோஸ்ட்லி அவங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ அது எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புள்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அட்ராக்டிவான விஷயம் பண்ண போகிறோம், உங்களை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சம்திங் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவங்க திரும்ப எகெயின் அந்த கஸ்டமர் நம்மகிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பல்கான ஒரு 10,000 ஒரு 5,000 பேர்கிட்ட ஒரே நாளில் மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். அப்போ இந்த மாதிரி சர்வீசஸ், பல்க் வாட்ஸ்அப் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய எங்களை மாதிரி டெக்னாலஜி பீப்புள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எப்படின்னா ஒரு டெமோ தான். ஸோ இந்த டெமோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமாட்டி வாட்ஸ்அப் சர்வீசஸ்க்கு உண்டான ஃபார்மேட்டை நீங்கள் ஈஸியாக எங்களை மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் பீப்புள்கிட்ட அணுகி உங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பல்க் எஸ்எம்எஸ்ஸை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஃப்ரீயாக அனுப்ப முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படி மொபைலுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அந்த டேட்டா தீர்ந்த பிறகு திரும்ப நம்ம டாப்அப் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி ஃபார்மேட் தான் இந்த கான்செப்டும். பட் ஆனால் இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. மார்னிங் 10 to 6 o'clock வரைக்கும் தான் இந்த எஸ்எம்எஸை நம்ம பீப்புள்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்ப முடியும். தென் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஹாலிடேஸ் டயத்துலையும் இதை அனுப்ப முடியாது. ரெகுலர் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லையும் இதை அனுப்ப முடியாது. ஏன்னா சர்வர் அவங்க சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், ரீட்டைல் ஷாப், ஹோல்சேல் ஷாப்ஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறவங்க, வீட்டிலே ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறவங்க, லேடிஸ், எல்லாருக்குமே இந்த பல்க் வாட்ஸ்அப்புங்கிறது ரொம்ப தேவையான விஷயம் தான். ஸோ இதை எப்படி அனுப்பலாம், இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட இந்த வாட்ஸ்அப் சர்வீஸை நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வச்சு கொடுத்துருவோம். இது நீங்களே வீட்டில் இருந்தே பண்ணலாம். இப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதில் வாட்ஸ்அப் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ டோட்டல் யூசர்ஸ் எத்தனை பேர் ஆட் பண்ணுறோமோ அத்தனை பேருக்கு நான் யூசர்ஸ் இதில் இருக்கும். ஸோ கேம்பெயின் பண்ணுறதோ இல்லை ரீசெல்லருக்கு இதை நம்ம கொடுக்குறதோ எல்லாமே இது ரிலேட்டட் பார்த்துக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் நேஷ்னல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஹாய், நியூ இயர் ஆஃபர் அவைலபிள் இன் ஸ்டோர். % offer available on all services. Contact us. ஸோ இந்த மாதிரி நம்ம மெசேஜை டைப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இமேஜஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம்? 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு PDF, ஒரு வீடியோ. ஸோ நம்மளோட எஸ்எம்எஸ் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தெரியும். நியூ இயர் ஆஃபர் அவைலபிள் இன் அவர் 20% ஆஃபர் அவைலபிள் ஆன் ஆல் சர்வீசஸ். ஓகே, visit www.glorious
webtech.com. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜில் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அந்த இமேஜும் அது கீழே மெசேஜும் வந்துட போகுது. நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், கேம்பெயின் நேம் கொடுத்துருக்கேன், மெசேஜ் கொடுத்துருக்கேன் அண்டு இமேஜ் கொடுத்துருக்கேன். எத்தனை இமேஜ் வேணால் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். 1 or 2 3 4 இமேஜஸ். எனக்கு இப்போதைக்கு ஒரு இமேஜும் அந்த கண்டென்ட்டும் போதும் அப்படின்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நியூ கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நியூ கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கா அப்படிங்கிறத கேம்பெயினில் போயிட்டு மேனேஜ் கேம்பெயினை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம்பெயின் வந்து அதுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிரும், இன்றைக்குள்ள டேட்டு. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதோட டைட்டில் என்ன, எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம், ப்ரிவியூ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஜஸ்ட் அது மெசேஜை நம்ம வந்து ட்ராக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக என்னங்கிறது தெரியும். ஸோ அதோட டைப் வந்து நேஷ்னல். ஸோ ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட்டட், இப்போ கீழே உள்ளது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கம்ப்ளீட்டட்னு எப்போ மாறுதோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணணும்னு நினச்ச அந்த பீப்புள்ஸ்க்கெலாம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே நேரத்தில் 1000 பேரோ 2000 பேரோ இல்லை 5000 பேருக்கோ நம்ம வந்து இல்லை 10,000 பேர் 1 லட்சம் வரைக்குமே நமக்கு வந்து எலிஜிபிள். மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேருக்கு அனுப்பணுன்னாலுமே இந்த சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு கான்செப்ட்னா கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணணும். காலையிலே ஒரு 10 மணிக்கு மேலே ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு எஸ்எம்எஸ் கிடைக்கிறது. பல்கான வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சு பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கே நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ அது மூலமாக நமக்கு வந்து கஸ்டமரை தக்க வைக்கலாம். ரெண்டாவது அந்த கஸ்டமரை திரும்ப ரிட்டைன் நம்ம சைடு கொண்டு வரைக்கிறதுக்கு லீடாக எடுக்கலாம். மூணாவது ஒரு விளம்பரத்தை அதே கஸ்டமருக்கு நம்ம இந்த ஆஃபரை கொடுக்குறோம்னா அவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடியது. இதை வந்து என்ன சொல்ல அஃப்லைட்டட் மார்க்கெட்டிங்காக கூட எடுத்துக்கலாம். யாருக்காவது சில பேருக்கு அஃப்லைட்டட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கனாவே என்னோடய பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் அஃப்லைட்டட் மார்க்கெட்டாக வந்துடுவீங்க. ஸோ அது மூலமாக நமக்கு கமிஷன் பேசிஸில் இந்த மாதிரி எந்த சர்வீசஸ் நமக்கு அஃப்லைட்டடாக நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு உண்டான கமிஷன் ரேஞ்சு ப்ராசஸ் ஆகும். நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பல்க் வாட்ஸ்அப் மெசேஜை நம்ம எப்படி அனுப்புகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னும் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு அது பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா எனக்கு இன்னும் மெசேஜ் வந்து மொபைலுக்கு இன்னும் வரல. அது ஒன்ஸ் அது வந்துடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். மோர் நம்பர் ஆஃப் சர்வரோட யூசேஜை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு மெசேஜ் வந்து டெலிவரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறேன். இப்போ நான் அவுட்புட் வந்து இதோட ரிசல்ட் வந்து என்னங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்திருக்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் பல்க் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது ரிலேட்டடாக உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாமே எக்ஸலில் இருக்காங்க, எக்ஸலில் வச்சுருக்கீங்க. அந்த எக்ஸல் ரிப்போர்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட அதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் நேமு வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கெஸ் பண்ணி அது கேம்பெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் நம்பர் ஆஃப் கொரீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.